Good evening, students. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ். பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னா the electronic configuration of elements help us to explain the periodic recurrence of physical and chemical properties. இப்போது ஒரு எலமெண்ட்டுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை மெஷர் பண்ணக்கூடியது எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் நம்ம மாற்றம் அடையும். அதான் எனிதிங் விச் ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் ஆஃப்டர் எ ரெகுலர் இன்டர்வல் இஸ் கால்டு பீரியாடிக் அண்ட் திஸ் பிஹேவியர் இஸ் கால்ட் பீரியாடிசிட்டி. எனிதிங் விச் ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் மீண்டும் மீண்டும் வரக்கூடிய ஒரு பண்பு தான் என்ன சொல்கிறாங்கன்னா பீரியாடிசிட்டின்னு சொல்கிறாங்க. ப்ராப்பர்ட்டிஸ் சச்சஸ் அட்டாமிக் ரேடியஸ், அயனிக் ரேடியஸ், ionic radii, properties such as atomic radius, ionic radii, and then ionization energy, electronegativity, electroaffinity is then called periodic properties. அந்த பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ்ங்கிறது எதாவது பார்த்தீங்கன்னாக்கா அட்டாமிக் ரேடியஸ், அயனிக் ரேடியை, அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, எலக்ட்ரோஅஃபினிட்டி இஸ் கால்ட் பீரியட். இந்த பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ்ங்கிறது இந்த அஞ்சையும் சொல்லுது. இப்போ அந்த பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸில் வரக்கூடிய ஃபஸ்ட் ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ரேடியஸ். அட்டாமிக் ரேடியஸ்னால் என்ன பண்ணுறதுன்னா அணு ஆரம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக ஒரு ஆட்டம் இருக்குன்னா ஆட்டத்தோட சென்டரில் என்ன இருக்கும், நியூக்ளியஸ் இருக்கும். அதில் அவுட்டர் மோஸ்ட்டில் எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணால் அதை சுற்றி இருந்துகிட்ருக்கும். அந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அதனுடைய இந்த எனர்ஜி லெவல் அல்லது அவுட்டர்மோஸ்ட்டு செல்லை சொல்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான் அவுட்டர்மோஸ்ட் செல். சரி, அந்த அவுட்டர்மோஸ்ட் செல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கும் சரிங்களா நியூக்ளியஸுக்கும் இடையே உள்ள அந்த குறிப்பிட்ட தூரத்தை தான் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னாக்க அட்டாமிக் ரேடியஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், ஒரு ஆட்டம் இருக்குது, ஆட்டோடைய சென்ட்ரல் நியூக்ளியஸ் இருக்குது, அதோட அவுட்டர்மோஸ்ட் செல்லில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானுக்கும் இந்த அணுவனுடைய இந்த ஆட்டத்துடைய நியூக்ளியஸுக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அதான் என்ன சொல்கிறாங்கன்னா அட்டாமிக் ரேடியஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம டைரக்ட் மெஷர்மெண்ட்டு நாட் பாசிபிள். இது டைரக்ட் மெஷர்மெண்ட் நாட் பாசிபிள் அப்படின்னா இதை டைரெக்டாக நம்ம மெஷர் பண்ண முடியாது. இதே கோவலன் பாண்டாக இருந்துச்சுன்னா அது கோவலன் ரேடியஸ் சொல்லுவோம். அதே அயனிக் பாண்டாக இருந்துச்சுன்னா அது மெட்டாலிக் ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸப்ட் நோபல் கேஸஸில் இந்த அயனிக் கோவலன் ரேடியஸ் இருக்காது, மெட்டாலிக் ரேடியஸும் இருக்காது. மெட்டாலிக் ரேடியஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் ரேடியஸ் இஸ் டிஃபைன்ட் as half of the distance between the nuclei of adjacent metal atoms. In the metallic radius is defined as half of the distance between the nuclei of adjacent metal atoms. சரிங்களா, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே மெட்டல் ஆட்டம்ஸ் இருக்குது. இந்த மெட்டல் ஆட்டமுக்கும் இந்த மெட்டல் ஆட்டத்துடைய நியூக்ளியஸுக்கும் இந்த மெட்டல் ஆட்டத்துடைய நியூக்ளியஸுக்கும் இந்த மெட்டல் ஆட்டத்துடைய டிஸ்டன்ஸோடைய பாதி தான் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னாக்க டிஸ்டன்ஸோடைய பாதி தான் என்ன சொல்கிறாங்கன்னா அட்டாமிக் ரேடியஸ். இது நான் மெட்டாலிக் எலிமெண்ட்ஸ் ஆச்சுன்னா அந்த அட்டாமிக் ரேடியஸ் இஸ் நோன் அஸ் கோவலன்ட் ரேடியஸ். மெட்டாலிக் ரேடியஸாக இருந்துச்சு, மெட்டாலிக் ரேடியஸ்னால் அது பேர் அயானிக் ரேடியஸ் சொல்லுவாங்க. அதே மெட்டாலிக் எலிமெண்ட்ஸாக இருந்துச்சுன்னா atomic radius is known as covalent radius. It is defined as the distance between the nuclei of two covalently bonded atoms of the same element in the molecule. ரெண்டு சேம் எலமெண்ட்டோடைய சரியா ரெண்டு சேம் எலமெண்ட் இருக்குது. அந்த ரெண்டு சேம் எலமெண்ட் நியூக்ளியஸுக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸோடைய பாதி தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோவலன்ட் ரேடியன்னு சொல்கிறாங்க. இது கோவலன்ட் ரேடியஸ் ஆஃப் H2 molecule is 0.74 angstrom. அப்போ அதோடைய கோவலன்ட் ரேடியஸ் எவ்வளோ இருக்கும், 0.74/2 = 0.37 angstrom. இப்போ ஹைட்ரஜன் மாலிகுலோட கோவலன்ட் ரேடியஸ் எவ்வளோ, 0.37 angstrom. இப்போ இந்த பீரியாடிக் டேபிளில் இந்த அட்டாமிக் ரேடியஸ் என்ன ஆகும், லெஃப்ட் டு ரைட் போகும்பொழுது டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா சைஸ் ஆஃப் த ஆட்டம் டிக்ரீசஸ், த அட்டாமிக் ரேடியஸ் டிக்ரீசஸ். ஏன்னா லெஃப்ட் டு ரைட் பீரியாடிக் டேபிளில் லெஃப்ட் டு ரைட்டுங்கிறது பீரியட்ஸில் லெஃப்ட் டு ரைட் போகும்பொழுது இந்த சைஸ் ஆஃப் த ஆட்டம் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அப்போ சைஸ் ஆஃப் த ஆட்டம் டிக்ரீஸ் ஆக அட்டாமிக் ரேடியஸும் டிக்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 19, 20, 21, 22, 23 இது எல்லாமே அட்டாமிக் நம்பர்.
இந்த எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் அட்டாமிக் நம்பர். இப்போ ஒவ்வொரு இதுலேயும் ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா வந்துட்டு இருக்குது. அப்போ அந்த அட்டாமிக் ரேடியஸ் வந்து என்ன பண்ணோம், போக போக என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு ஆட்டம் கம்பேர் பண்ணேன், இது பெருசாக இருக்குது, அடுத்தது கொஞ்சம் பெருசு, அடுத்து கொஞ்சம் சின்னது, அடுத்து கொஞ்சம் சின்னது, அடுத்து கொஞ்சம் சின்னது, அடுத்து கொஞ்சம் சின்னது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ என்ன குறைஞ்சிட்டே போகுது. அப்போ அணுனுடைய உருவளவு குறைஞ்சிட்டே போகிறதுனால அந்த சைஸ் ஆஃப் த அட்டம் என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுறதுனால இந்த அட்டாமிக் ரேடியஸும் டிக்ரீஸ் ஆகுது. ஏன்னா நியூக்ளியோஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே பாருங்களேன், இதுக்கு எலக்ட்ரானோட இந்த எலக்ட்ரானுக்கும் இந்த நியூக்ளியஸ் இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸும் கொஞ்சம் அதிகம். அதனால் நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எவ்வளோ பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். இதுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இது கொஞ்சம் அதிகம், இது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதனால் அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுறதுனால அட்டாமிக் ரேடியஸும் டிக்ரீஸ் ஆகுது. இதே டாப் டு பாட்டம் ஆகும்பொழுது அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீசஸ். பாருங்கள், டாப் டு பாட்டம் பாருங்கள், மேலேருந்து கீழே வரும்பொழுது இப்போ வந்து 1, அடுத்த அட்டாமிக் நம்பர் 3, அடுத்த அட்டாமிக் நம்பர் 11, அடுத்த அட்டாமிக் நம்பர் 19, அடுத்த அட்டாமிக் நம்பர் 31. அப்போ பாருங்கள், அட்டாமிக் சைஸ் அடுத்த சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அடுத்த அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆக அந்த அட்டாமிக் ரேடியஸும் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஆட்டத்தோட சைஸ் இன்க்ரீஸ் ஆக அட்டாமிக் ரேடியஸும் இன்க்ரீஸ் ஆகும். தட்ஸ் ஆல். இதுதான் அட்டாமிக் ரேடியஸ். Next periodic problem அப்படின்னா ionic radii. It is defined as the distance from the center of the nucleus of the ion up to the point where it is exerting influence of the electron cloud of the ion. It is defined as the distance from the center of the nucleus of the ion. சரிங்களா? It is defined as the distance from the center of the nucleus of the ion. The ion எப்படி ஃபார்ம் ஆகும்? Ions are forms an atom loss or gain electrons. When a neutral atom losses an electron is becomes a positive charged ion is called cation. ஒரு நியூட்ரல் ஆட்டம் லாஸஸ் ஆன் எலக்ட்ரான் லாஸ் பண்ணும் பொழுது பாசிட்டிவ் சார்ஜாக மாறும், அது பேர் கேட்டையான். இதே கெயின் ஆஃப் அன் எலக்ட்ரான் பை நியூட்ரல் ஆட்டம் ஃபார்ம்ஸ் ஏ நெகட்டிவ் சார்ஜ் அயான் இஸ் கால்ட் அஸ் ஆனையான். புரியுதுங்களா? இது ஃபஸ்ட் வந்து பாருங்கள், அயானிக் ரேடியஸ்னால் இட் இஸ் டிபெண்ட்ஸ் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ் ஆஃப் த அயான். ஒரு அயானோடைய சென்டருக்கும் அயானோட சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸுக்கும் அதே போல் வந்து it is defined as the distance from the center of the nucleus of the ion. அயானுடைய சென்டரில் இருக்கிற நியூக்ளியஸுக்கும் அந்த அவுட்டர்மோஸ்ட் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் க்ளவுடுக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் என்ன சொல்லுவாங்க, அயானிக் ரேடியஸ் சொல்கிறாங்க. அப்போ அயான்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகும்? அயான்ஸ் வந்து ஒரு ஆட்டமில் வந்து எலக்ட்ரான் லாஸ் பண்ணாலையோ அல்லது கெயின் பண்ணுறதுனாலையோ அயான்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்போ ஒரு நியூட்ரல் ஆட்டம் வந்து என்ன பண்ணால் லாஸஸ் ஆஃப் எலக்ட்ரான் லாஸ் பண்ணும்பொழுது என்ன மாறும்? பாசிட்டிவ் சார்ஜ் கேட்டால் என்ன மாறும்? அதே ஒரு நியூட்ரல் ஆட்டம் வந்து எலக்ட்ரானை கெயின் பண்ணும் பொழுது என்ன மாறும்? நெகட்டிவ் சார்ஜ் ஆனையனா மாறும். புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த சைஸ் ஆஃப் த அயான் இஸ் இம்பார்ட்டன்ட் டு டிட்டர்மைன் தர் பிஹேவியர்ஸ் இன் சொல்யூஷன் அண்ட் தென் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த அயானிக் சாலிட்ஸ். இப்போ சைஸ் ஆஃப் ஒரு அயனோட சைஸ் தான் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இதை வந்து டிட்டர்மைன் இந்த ஒரு சொல்யூஷனுடைய பிஹேவியரையும் அல்லது ஸ்ட்ரக்சர் ஆஃப் த அயானிக் சாலிடோட பிஹேவியர் என்ன பண்ணுதுன்னா டிட்டர்மைன் பண்ணுது. த சைஸ் ஆஃப் த கேட்டையன் ஆல்வேஸ் ஸ்மாலர் தென் இட் இஸ் கரஸ்பாண்டன்ஸ் நியூட்ரல் ஆட்டம். ஒரு கேட்டையன் இருக்குன்னா அந்த கேட்டையோட சைஸ் வந்து அந்த கரஸ்பாண்டன்ட் நியூட்ரல் ஆட்டத்தோட காட்டிலும் எப்படி பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் சைஸாக இருக்கும். அதே வந்து ஆணையங்கிறது பார்த்தீங்கன்னாக்க அந்த சைஸ் ஆஃப் த ஆட்டத்தை பார்த்தீங்கன்னா லார்ஜராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லித்தியம் இருக்குது, சோடியம் இருக்குது. இப்போ லித்தியம் வந்து என்ன பண்ணுவோம், லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணும் பொழுது என்ன ஆகும், அதோடைய உருவிலேருந்து சுருங்கிடும். அதே போல் சோடியம் வந்து ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணும் பொழுது அதோட உருவிலேருந்து சுருங்கிடும். அப்போ இதோடைய இப்போ இது பாருங்களேன், இதோடைய எனர்ஜி லெவல் சொல்லும் பொழுது எவ்வளோ பார்த்தீங்கன்னா 156 10⁻⁻2 பிக்கோமீட்டர். 10⁻⁻2னா பிக்கோமீட்டர் 156 பிக்கோமீட்டர் இருக்குது. இதே வந்து எலக்ட்ரானை லாஸ் பண்ணும்பொழுது என்ன மாறுது, 90 பிக்கோமீட்டராக மாறுது. இதில் பாருங்கள் 186 பிக்கோமீட்டர், இது 106 பிக்கோமீட்டராக மாறுது. அப்போ எலக்ட்ரானை லாஸ் பண்ணும் பொழுது அதோடைய உருவளவு குறையும். அப்போ கேட்டையான் ஃபார்மேஷனில் அதோடைய நியூட்ரல் ஆட்டத்துக்கும் அதில் இருக்கக்கூடிய அந்த வரக்கூடிய கேட்டையான் ஆட்டத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய பார்த்தோன்னாக்க இது பெருசாக இருக்கும், சின்னதாக இருக்கும். அடுத்து பாருங்களேன், ஃப்ளூரின் என்ன பண்ணுதுன்னா ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணுது.
அப்போ என்ன பண்ண ஃப்ளோரின் மைனஸாக மாறுது. அப்போ இதோட எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. அதே பாருங்களேன், இங்கே குளோரின் என்ன பண்ணுது, எலக்ட்ரானை கெயின் பண்ணுது. அப்போ இதோட எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ 16 பிக்கோமீட்டராக இருக்குது 119 பிக்கோமீட்டராக மாறுது. இது 91 பிக்கோமீட்டராக இருக்குது 161 பிக்கோமீட்டராக மாறுது. அப்போ என்ன பண்ணுதுன்னா, இது எலக்ட்ரானை லாஸ் பண்ணுது, இது எலக்ட்ரானை கெயின் பண்ணுது. இது கேட்டயான்ஸாக ஃபார்ம் ஆகுது, இது ஆனயான்ஸாக ஃபார்ம் ஆகுது. புரியுதுங்களா? இப்போ இந்த பீரியாடிக் டேபிளில் இந்த அட்டாமிக் ரேடியஸ் இந்த அயனிக் ரேடியஸ் ஆல்சோ டிக்ரீசஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்க அட்டம் வந்து ஆட்டத்தோட சைஸு டிக்ரீஸ் ஆக என்ன பண்ணும், அயனிக் ரேடியஸும் அதே போல் வந்து அட்டாமிக் ரேடியஸும் டிக்ரீஸ் ஆகும். அலாங் த பீரியட் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் அண்ட் இன்க்ரீசஸ் டவுன் த குரூப். அதே போல் வந்து லெஃப்ட் டு ரைட்டு ஆகும் பொழுது டிக்ரீஸ் ஆகுது, டாப் டு பாட்டம் வரும் பொழுது தென் குரூப் அப்போ வரும் பொழுது என்ன பண்ணுன்னா அயனிக் ரேடியஸ் அண்டு அட்டாமிக் ரேடியஸ் ஆல்வேஸ் இன்க்ரீசஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி என்னன்னா அயானிக் எனர்ஜி, அயனைசேஷன் எனர்ஜி. Ionization energy is the minimum energy required to remove an electron from a gaseous atom when it is ground state to form a cation. ஒரு கேஸஸ் ஆட்டத்துடைய அவுட்டர்மோஸ்ட் செல் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவையான மினிமம் எனர்ஜி தான் நான் பார்த்தீங்கன்னா அயனைசேஷன் எனர்ஜி. Ionization energy is a minimum energy required to remove an electron from a gaseous atom when it is ground state to form a cation. ஒரு கேஸஸ் ஆட்டத்தை கேட்டயனாக மாற்றுறதுக்காக அதோட அவுட்டர்மோஸ்ட் செல்லில் கூடிய ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண தேவையான குறிப்பிட்ட அளவான மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தானே சொன்னாங்கன்னா அயனைசேஷன் எனர்ஜி சொல்கிறாங்க. இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் அயனைசேஷன் என்தால்பி. இதோடைய அதர்வைஸ் இந்த அயனைசேஷன் எனர்ஜிக்கு ஒரு நேமு அயனைசேஷன் என்தால்பி. இது எப்படி மெஷர் பண்ணுறோம்னா கிலோகிராம் பை மோலுங்கிற மெஷரிங் யூனிட்டில் மெஷர் பண்ணுறோம். Higher the ionization energy, it is more difficult to remove the electron. Ionization energy அதிகமாக இருந்துச்சுன்னா அது ரொம்ப டிஃபிகல்ட்டு, அந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். As the atomic size decreases from left to right in a period, more energy is required to remove the electron. அப்போ அட்டாமிக் சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும்பொழுது அதில் கூடிய எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு மோர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவைப்படும். அப்போ it is required to remove the electron, so ionization energy increases along the period. அப்போ லெஃப்ட் டு ரைட்டில் அட்டாமிக் சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆக அந்த லாஸ்ட்டு பேலன்ஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு எனர்ஜியோட அளவு அதிகமாகுது. அதனால அயனைசேஷன் எனர்ஜி லெஃப்ட் டு ரைட் பீரியட்ஸில் லெஃப்ட் டு ரைட் வரும்பொழுது இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இங்கே ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆட்டம் இருக்குது. இந்த ஆட்டம் வந்து சைஸ் பெருசு, இந்த ஆட்டம் சைஸ் சின்னதாக இருக்குது. இப்போ இந்த ஆட்டத்தோட சைஸ் பெருசாக இருக்கிறதுனால இந்த நியூக்ளியஸுக்கும் இந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கு இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் லார்ஜாக இருக்கும். சரிங்களா? அதே போல் இந்த நியூக்ளியஸுக்கும் இந்த எலக்ட்ரானுக்கும் இடையக்கூடிய அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து என்ன இருக்கும், ஹெவி அது பார்த்தீங்கன்னா ஸ்மாலாக இருக்கும், கம்மியாக இருக்கும், லெஸ்ஸாக இருக்கும். சரிங்களா? அது வந்து லெஸ்ஸாக இருக்கும். இதுதான் வந்து லெஸ்ஸாக இருக்கும், கம்மியாக இருக்கும். இதுதான் வந்து லார்ஜாக இருக்கும். டவுன் த அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த எனர்ஜியோட இந்த ரெக்வயர்டு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி லெவல் எனக்கு பார்த்தீங்கன்னா எனர்ஜி கம்மியாக இருந்தால் போதும். அதே போல் இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ரெக்வயர்டு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து எவ்வளோ அதிகமாக வேணும். இப்போ பாருங்கண்ணே, இது வந்து டிஸ்டன்ஸு அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனும் லெஸ்ஸாக இருக்கும், கம்மியாக இருக்கும். அதனால் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இது டிஸ்டன்ஸ் குறைவாக இருக்கிறதுனால ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து லார்ஜாக இருக்குது. அப்போ அதை ஈஸியாக ரிமூவ் பண்ணுறது கஷ்டம். அதனால் அதிக அளவு எனர்ஜி கொடுக்கணும். அப்போ டவுன் த குரூப் த அட்டாமிக் சைஸ் இன்க்ரீசஸ். இப்போ வந்து டவுன் த குரூப் இங்கிட்டு போகும்போது அட்டாமிக் சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது, மேலேருந்து கீழே வரும்போது அட்டாமிக் சைஸ் வந்து என்ன ஆகுது, இன்க்ரீசஸ். அண்ட் against the valence electrons are loosely bound, they require relatively less energy further removed. அப்போ மேலேருந்து கீழே வரும்போது அட்டாமிக் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிற அந்த இந்த எலக்ட்ரான்ஸுக்கும் அந்த நியூக்ளியஸுக்கும் இடையில டிஸ்டன்ஸ் அதிகமாகிறதுனால இந்த ரெக்வயர்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ரொம்ப கம்மியாக இருந்தால் போதும், ஈஸியாக எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணிடலாம்.
அப்போ அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீசஸ் டவுன் குரூப் இன் த பீரியாடிக் டேபிள். குரூப்பில் அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுது மேலேருந்து கீழே வரும்பொழுது. as the positive charge increases, இப்போ வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீசஸ் த சைஸ் ஆஃப் த கேட்டையான் டிக்ரீசஸ். ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சைஸ் ஆஃப் த கேட்டையானுடைய சைஸு வீணாகும், டிக்ரீஸ் ஆகும். as the நெகட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சைஸ் ஆஃப் த ஆனையான் இன்க்ரீஸ் ஆகும். அதான் பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீசஸ் the size of the cation decreases. As the negative charge increases, the size of the anion increases. இதான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அயனைசேஷன் எனர்ஜி. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. எலக்ட்ரோநெகட்டிவிட்டினா எலக்ட்ரான் கவர் தன்மைன்னு சொல்கிறாங்க. Electronegativity of an element is the measure to the tendency of its atom to attract the shared pair of electrons towards itself in a covalent bond. Electronegativity of an element is the measure to the tendency of its atom to attract the shared pair of electrons towards itself in a covalent bond. Covalent bondல இருக்கக்கூடிய ரெண்டு ஆட்டம் இருக்குது. இப்போ ரெண்டு எலமெண்ட் எடுத்துகிறோம். அந்த ரெண்டு எலமெண்ட்டில் அந்த ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை எந்த எலமெண்ட் தன்னை நோக்கி இழுக்குதோ அது அந்த பண்பு தான், அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி தான் அதுதான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டின்னு சொல்கிறோம். அதான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இஸ் பேஸ்ட் ஆன் த வேரியஸ் எக்ஸ்பிரிமெண்டல் டேட்டா சச்சஸ் பாண்ட் எனர்ஜி. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எப்படிலாம் நம்ம வந்து எக்ஸ்பிரிமெண்ட் மெத்தடில் அந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி மெஷர் பண்ணுறது என்னென்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்போதுன்னா ஒரு பாண்ட் எனர்ஜி, அப்புறம் அயனைசேஷன் பொட்டான்சியல், எலக்ட்ரான் அஃபினிட்டி, இது எல்லாமே எலக்ட்ரோநெகட்டிவிட்டியோடைய பேஸு. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எதை வந்து பேஸ் பண்ணியிருக்கு? வேரியஸ் எக்ஸ்பிரிமெண்டல் டேட்டாஸை பேஸ் பண்ணியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அதில் என்ன பாண்ட் எனர்ஜி, அயனைசேஷன் பொட்டான்சியல், எலக்ட்ரான் அஃபினிட்டி இதெல்லாம் பேஸ் பண்ணியிருக்கு. இப்போ எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு என்ன பயன்படுதுன்னா பாலிங் ஸ்கேல் யூஸ் ஆகுது. பாலிங் ஸ்கேல் இஸ் த widely used able to determine the electronegativity, which in the turn predicts the nature of the bonding ionic or covalent between the atoms in the molecules. ரெண்டு ஆட்டம்ஸ் அண்ட் ரெண்டு ஆட்டத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய பாண்டானது அயனிக் பாண்டா கோவலன்ட் பாண்டாங்கிறது மெஷர் பண்ணுறதுக்கு இந்த பாலிங் ஸ்கேல் யூஸாக இருக்குது. அப்போ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி மூலமாக தான் ஒரு ரெண்டு அணுக்கள் சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு மூலக்கூறுவானது கோவலன்ட் பாண்டாக இருக்கா அயனிக் பாண்டாக இருக்கான்னு மெஷர் பண்ண முடியும். எது மூலமாக? எலக்ட்ரோநெகட்டிவிட்டி மூலமாக. பாருங்களேன், இப்போ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் சம் எலமெண்ட்ஸ் என்னென்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் சம் எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரினுக்கு 4.0, குளோரினுக்கு 3.0, ப்ரோமினுக்கு 2.8, ஹைட்ரஜனுக்கு 2.5, ஹைட்ரஜனுக்கு 2.1, சோடியத்துக்கு 1. இந்த டிஃப்ரென்ஸ் இன் த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பிட்வீன் டூ எலமெண்ட்ஸ் இஸ் 1.7. இப்போ ரெண்டு எலமெண்ட்ஸுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 1.7. இந்த பாண்ட் எஸ் அதே வந்து 1.7 கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த பாண்டு வந்து 50% அயனிக்காகவும் 50% என்ன கோவலண்டாகவும் இருக்கும், கோவலண்ட் கேரக்டராகவும் இருக்கும். அதே இந்த டிஃப்ரென்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 1.7. 1.7க்கு மேலே இருந்துச்சுன்னா அது அயனிக் பாண்டாக இருக்கும். 1.7க்கு லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா அது கோவலண்ட் பாண்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், 1.7 இருந்துச்சுன்னா 50% அயனிக், 50% கோவலண்ட். இது லெஸ் தென்னா கோவலண்ட் கேரக்டர் or greater than 1.7 ionic character. Along the period, இப்போ பீரியடில் லெஃப்ட் டு ரைட் போகும்பொழுது இந்த பீரியாடிக் டேபிளில் the electronegativities increase ஆகும். because the increase in the nuclear change which in turn attracts electrons more strongly on moving down a group. The electronegativity of element decreases because the increased number of energy level. இப்போ சைஸ் வந்து என்ன டிக்ரீஸ் ஆக எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதே சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக அந்த எலமெண்ட்ஸோடைய நம்பர் ஆஃப் எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அதனால எலக்ட்ரோநெகட்டிவிட்டியும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும். அதான் அலாங் த பீரியட் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் இந்த பீரியாடிக்
table, the electronegativity increases because of the increase in the nuclear charge, which is stone attracts electrons more strongly. On moving down a group, the electronegativity of the elements decreases because of the increases number of energy level. புரியுதுங்களா? இப்போ பாருங்களேன், இதை என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஹைட்ரஜனோட வேலன்ஸ் செல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து 1, குளோரினோடைய வேலன்ஸ் செல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எண்ணிக்கை 7. அப்போ ஹைட்ரஜன் வந்து ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணும், லாஸ் பண்ணுறதுனால என்ன பண்ணால் குளோரின் அந்த எலக்ட்ரான்ஸை வாங்கிட்டு ஆனையான மாறிடும், அதோடைய எனர்ஜி லெவல் கம்ப்ளீட் ஆகிடும். அப்போ ஹைட்ரஜன் கொடுக்கறதுனால H+ ஆகிடும், குளோரின் வாங்குறதுனால Cl- ஆகிடும். அப்போ இந்த குளோரின் வந்து எலக்ட்ரானை தன்னை நோக்கி இருக்கக்கூடிய பண்பையும், ஹைட்ரஜன் தன்னை நோக்கி இந்த சேடு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை இழுக்கக்கூடிய பண்பையும் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டின்னு சொல்கிறாங்க, எலக்ட்ரான் கவர் தன்மைன்னு சொல்கிறாங்க. இப்போ எதுக்கு பார்த்தீங்கன்னா, இதில் ரெண்டுலேயும் கவர் பண்ணுறது எதுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்குது, சைஸ் அதிகமாக இருக்குல்ல, அதுதான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த குளோரினுக்கு தான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்குது, ஹைட்ரஜனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மியாக இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போனோம்னா எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னா எலக்ட்ரான் ஆட்டம். Electron affinity is the amount of energy released when a gaseous atom gains an electron to form it is anion. இப்போ ஒரு ஆட்டம் இந்த நம்ம எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணுறதுனாலையோ அல்லது எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணுறதுனாலையோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, எலக்ட்ரான் அஃபினிட்டி இஸ் த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் when a gaseous atom gains an electron to form it is anion. இப்போ ஒரு கேஸஸ் ஆட்டம் என்ன பண்ணுன்னா, எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணும் பொழுது சம் ஆஃப் த எனர்ஜி ரிலீஸ் பண்ணும். அதான் என்ன சொல்கிறாங்க, எலக்ட்ரான் அஃபினிட்டின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ மெஷர்டு. இதை எப்படி மெஷர் பண்ணுறேன்னா kg/mole மெஷரிங் யூனிட்டில் மெஷர் பண்ணுறாங்க. இப்போ ஏங்கிற கேஸஸ் ஆட்டம் ஒரு எலக்ட்ரான் நம்ம தன்னை நோக்கி வாங்கிட்டு இருந்துச்சுன்னா -ஆக மாறும், ப்ளஸ் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிளாக குளோரின் வந்து எலக்ட்ரானை வாங்குறதுனால குளோரின் -ஆக மாறுது, எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுது. லைக் அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆல்சோ இன்க்ரீஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். அயனைசேஷன் எனர்ஜியும் எலக்ட்ரான் அஃபினிட்டியும் சரிங்களா லெஃப்ட் டு ரைட் போகும்பொழுது இன்க்ரீஸ் ஆகும், அதே டாப் டு பாட்டம் ஆகும் வரும்பொழுது டிக்ரீஸ் ஆகும். சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆக சரிங்களா. தென் அயனைசேஷன் எனர்ஜியும் எலக்ட்ரான் அஃபினிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். சைஸ் இன்க்ரீஸ் ஆக அயனைசேஷன் எனர்ஜியும் எலக்ட்ரான் அஃபினிட்டியும் டிக்ரீஸ் ஆகும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.